இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ தமிழ் இன்ஃபோ. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோவில் விட்ட அந்த கண்டினியூஷன் தான். அதாவது பிஎஃப் உடைய A to Z டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இபிஎஃப்ல இருக்கிற எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறதுக்கான நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து முழுக்க உங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா நான் நிறைய வந்து இந்த இபிஎஃப் பற்றின வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலுமே நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, அது கமெண்ட்லேயும் கேட்குறீங்க. அதனால் வந்து எல்லாருக்குமான ஒரு வீடியோ போடணுன்ற ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த வீடியோ தான் இது. இதை வந்து இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்ட் 2 தான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட் 2 வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு A to Z கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. பார்ட் 1 பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லை உங்களுக்கான டவுட்டு மட்டும் தேவை, இந்த பார்ட் வீடியோவில் உங்களுக்கான டவுட் மட்டும் இருக்குன்னா நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு பிரித்து போடுறதா இருக்கும் இந்த வீடியோவை. இது வந்து பார்ட் 2. ஸோ நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் யூஏ நம்பர் பற்றி, அப்புறம் வந்து அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி கேவிசி பண்ணுறது, அதெல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே பார்த்துக்குங்க. இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா டவுட்டையும் வந்து கவர் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு பிஎஃப்ல வந்து பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம், இது போல் எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸில் கவர் ஆகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நேம் மிஸ்மேட்சாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பேசிக் டீட்டெயிலை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா, சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதாவது உங்களுடைய ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸில் எது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் மேனேஜரில் போயிடுங்க. மேனேஜரில் போய்ட்டு ஜாயின்ட் டெக்ளரேஷன் ஒன்று ஃபஸ்ட்லேயே காட்டுது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிறது வந்து இது இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய கம்பெனி காட்டும், அதை நீங்கள் பார்த்துட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டீட்டெயில்ஸும் காட்டும், அண்டு ரெக்வெஸ்ட் கொடுக்க போகிற டீட்டெயில்ஸும் பக்கத்தில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு எது வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்றீங்களோ அதுக்கு பக்கத்தில் வந்து பேனா மாதிரி ஒரு மார்க் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மாடிஃபை பண்ணிக்க வேண்டியது தான். இந்த இடத்துல மாடிஃபை பண்ணும்போது உங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குதுன்றதை வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அண்டு இது எப்படி பண்ணணும், இதோட ஃபுல் வீடியோவோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். அண்டு நம்ம சேனல்லையே இருக்குது, நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது போல தான் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வித்தின் a வீக்கில் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற போல சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை வந்து உங்களுடைய கம்பெனிலேயே சொல்லி அப்ரூவல் வாங்கிக்கிங்க. ஏன்னா சில பேர் உடனே வந்து அதை ஓகே பண்ணி அப்ரூவல் பண்ணுவாங்க, சில பேர் சொன்னால் தான் பண்ணுவாங்க. அதனால் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பேசிக்கானா கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளவு இருக்குது, என்னென்ன அமௌண்ட்டாக பிரிஞ்சு இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிக்காமல் நீங்கள் கிளைம் பண்ண போகாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கிளைம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பேலன்ஸில் பார்த்துருப்பாங்க, அதாவது செல்ஃபோனில் வந்திருக்கும், அதை வச்சு கிளைம் பண்ணிடுறாங்க பிளைண்டாக. அப்படி கிளைம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட்டுன்னு சொல்லி உங்களுடைய அமௌண்ட், உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வராமல் இன்சஃபிஷியன்ட் சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 30,000 ரூபாய் போட்டிருப்பீங்க, சில பேருக்கு வந்து 30,000 ரூபாய் கொடுக்காம 15,000 ரூபாய் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கும். இல்லைன்னா சில பேருக்கு இன்சஃபிஷியன்ட் சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ஃபுல் ரீசன் என்னன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக போய் பார்க்காம நீங்களாக பிளைண்டாக போட்டதுனால தான். அதாவது நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து அது உள்ள போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளவு இருக்குன்றதை நீங்கள் கிளியர் கட்டாக பார்க்கணும். அதாவது பாஸ்புக்கு அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது உள்ளே போயிட்டு உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய அமௌண்ட்டை வந்து ஏன் பார்க்கணுன்னா, இப்போ உங்களுடைய அமௌண்ட் வந்து 4-5 கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கலாம். அந்த 4-5 கம்பெனிலையும் அந்த தனித்தனியாக மெம்பர் ஐடி இருக்கும். அந்த மெம்பர் ஐடிக்கு ஒவ்வொரு ஐடிக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டாக பிரிச்சிருக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து தனித்தனியாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே போல் ஒரு கம்பெனி லாஸ்ட் கம்பெனிலேருந்து நீங்கள் அட்வான்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லாஸ்ட் கம்பெனியில் இருக்கிற அமௌண்ட்டு எப்படி பிரித்து போட்டிருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர், பென்ஷன் ஷேர், இது போல் 3ஆக பிரித்து போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் அட்வான்ஸ் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அட்வான்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியுன்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் அட்வான்ஸ் எதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னா எம்ப்ளாயி ஷேர், அதாவது உங்களுடைய எம்ப்ளாயி ஷேர்லேருந்து மட்டும்தான்
உங்களால் அமௌண்ட்டை எடுக்க முடியும். எம்ப்ளாயர் ஷேரையோ பென்ஷனையோ உங்களால் கை வைக்க முடியாது ப்ரெசென்ட்டாக நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா. ஸோ உங்களுடைய எம்ப்ளாயி ஷேர் இருந்து மட்டும்தான் உங்களால் அமௌண்ட் எடுக்க முடியும். உங்களுடைய எம்ப்ளாயி ஷேர் வந்து ஒரு 20,000 ரூபாய் இருக்குது, அண்டு எம்ப்ளாயர் ஷேரில் ஒரு 20,000 ரூபாய் இருக்குது, பென்ஷனில் ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் அட்வான்ஸ் இப்போ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாயி ஷேரில் 20,000 ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து நீங்கள் எவ்வளவுனா எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் எம்ப்ளாயர் ஷேரை கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் 40,000 ரூபாவோ 30,000 ரூபாய் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராது. இன்சஃபிஷியன்ட் சொல்லி ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பேலன்ஸை போய் செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அமௌண்ட் எடுங்க. ஸோ நீங்கள் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணணும்னா உங்களுடைய போர்ட்டலுக்குள்ளே போங்க. உங்களுடைய போர்ட்டலில் வந்து பாஸ்புக்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் யூ நம்பர் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா இது போல் தான் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் பேலன்ஸ் பார்க்கும்போது 3 ஷேராக பிரிஞ்சிருக்கும். எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர், பென்ஷன் ஷேர் 3ஆக பிரிஞ்சிருக்கும். அது 3 ஷேரில் வந்து எம்ப்ளாயி ஷேரில் இருந்து மட்டும்தான் உங்களால் அட்வான்ஸ் எடுக்க முடியும். அதே நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எல்லா அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து பாஸ்புக்கு பார்த்து தான் கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் போகணும். ஸோ இந்த பாஸ்புக்கு ஃபுல்லாக எப்படி பார்க்கணுன்ற டீட்டெயிலையும் வந்து சேனலில் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் விட்டுருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் பேலன்ஸை செக் பண்ணிட்டீங்க. இப்போ பேலன்ஸை செக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் எடுக்கலாம் இல்லை ஃபுல் அமௌண்ட் எடுக்கலாமான்றதுக்கான ஒரு இடத்துல இருப்பீங்க. யாரெல்லாம் ஃபுல் அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கம்பெனியில், அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டீங்க. ரிசைன் பண்ணி 2 மந்த் ஆடிச்சு, எக்ஸிடேட்லாம் போட்டாங்க, உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணிடலாம். எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர், பென்ஷன் இந்த 3த்தையுமே வந்து நீங்கள் கிளைம் பண்ணிடலாம். எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. அதர்வைஸ் நீங்கள் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற கம்பெனியில் நிற்கலை, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைனா வந்து நின்றுட்டீங்க, ஆனால் எக்ஸிடேட் போடாமல் இருக்காங்க, 2 மந்த் கவர் ஆகலை அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அட்வான்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும், ஃபுல் அமௌண்ட் எடுக்க முடியாது. அந்த அட்வான்ஸு நான் சொன்னால் போல் பார்த்து தான் எடுக்க முடியும் உங்களுடைய ஷேரில் இருந்து. இல்லைனா இந்த கம்பெனியை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதோடைய அமௌண்ட்டில் இருந்தோ நீங்கள் அட்வான்ஸ் எடுக்கலாம். அதையும் நீங்கள் ஃபுல்லாக கிளைம் பண்ண முடியாது. அதையும் வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா அதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கன்சர்னாக இருக்கும். ப்ரெசன்ட் கன்சர்னில் மட்டும்தான் ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணுற ஆப்ஷன் வரும். ப்ரீவியஸில் இருக்கிறதுலாம் வந்து அட்வான்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். அதனால் அதுலேருந்து நீங்கள் அட்வான்ஸ் எடுக்கலாம். இல்லைனா இப்போ ப்ரெசென்ட்டாக வேலை செய்கிற கம்பெனியில் நிற்காமல் இருந்தீங்கன்னா அதுலேருந்து அட்வான்ஸ் எடுக்கலாம். நீங்கள் எப்போ ஒன்ஸ் நீங்கள் நிற்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் ஃபுல் அமௌண்ட்டு கிளைம் பண்ண முடியும். அது கூட ப்ரெசென்ட் கம்பெனிலேருந்து மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். ப்ரீவியஸாக இருக்கிற கன்சர்ன்லேருந்து உங்களால் கிளைம் பண்ண முடியாது. அது என்ன பண்ணணுன்றது அடுத்தடுத்த டவுட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு தற்சமயம் நீங்கள் அட்வான்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய அட்வான்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் ஆன ஃபோன் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் ஆன ஃபோன் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் கிளைம் பண்ணும்போது. அது இல்லாமல் உங்களால் கிளைம் பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க இருக்கா இல்லையான்றது. அண்டு பேங்க் பாஸ்புக்கு இல்லைனா செக்லீஃப் இது கண்டிப்பாக மஸ்ட்டு. பேங்க் பாஸ்புக்காக இருந்தால் அதில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்கணும், விசிபிளாக இருக்கணும். ஈவன் ஐஎஃப்எஸ் கோடு கூட வந்து எதுவுமே மாற்றம் இல்லாமல் இருக்கணும். அண்டு செக்லீஃபாக இருந்ததுன்னா அதில் வந்து உங்களுடைய பேர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கணும். அது பிரிண்ட் ஆன செக்லீஃபில் கேன்சல் பண்ணி நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணிக்கலாம். ப்ளைனாக இருக்கிற செக்லீஃப் வந்து அப்லோட் பண்ணாதீங்க, ரிஜெக்ட் ஆகிடும். அது வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குற செக்லீஃபு, அது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த அட்வான்ஸ் வந்து ஃபுல்லாக எப்படி எடுக்குதுன்ற வீடியோ வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன் பாருங்கள். அண்ட் என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் தான் வந்து நீங்கள் அட்வான்ஸ் எடுக்கணும். இதுவே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஃபுல் அமௌண்ட்டு வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம், எல்லாமே எக்ஸிடேட்லாம் போட்டாச்சு அப்படின்னா இதே போல் தான் உங்களுடைய ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டு உங்கள் போர்ட்டலில் வியூவில் வந்து சர்வீஸ் ஹிஸ்ட்ரின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஷோ ஆகும். எத்தனை கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கீங்க, அதோட எண்ட் ஆஃப் த டேட்டு போட்டாங்களா இல்லையான்றது எல்லாமே இதில் ஷோ ஆகும். இந்த இடத்துல பாருங்கள் எண்டு டேட் இருக்குது பாருங்கள். இப்போ எண்டு டேட் இருந்தால் மட்டும்தான், அதாவது எக்ஸிடேட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ண முடியும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கம்பெனி மட்டும்தான் கிளைம் பண்ணுறதுக்கு ஷோ ஆகும். அதனால் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் கன்சர்னில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதில் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். அதுக்கு தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ வந்து நீங்கள் கடைசியாக இருக்கிற மெம்பர் ஐடி தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் இருந்து மட்டும்தான் உங்களால் ஃபுல்லாக கிளைம் பண்ண முடியும். அதாவது நீங்கள் கடைசியாக ஒர்க் பண்ண கம்பெனி அதில் வந்து உங்களால் ஃபுல் அமௌண்ட் எடுக்க முடியும். அதுவும் உங்களால் எக்ஸிடேட் போட்டிருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். இல்லைனா வந்து அட்வான்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். எக்ஸிடேட் போடாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எக்ஸிடேட் போட்டிருக்கான்றது வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து பாருங்கள். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளைம் பண்ணுறதுக்கு போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து 19 அண்ட் 10C ஃபார்மை வந்து எனபிளாக காட்டும்.
இதுக்கும் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் என்னென்னா உங்களோட ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் ஆன ஃபோன் நம்பர் கையில் இருக்கணும் அண்டு பேங்க் பாஸ்புக்கும் செக்லீஃபும் இருக்கணும். பேங்க் பாஸ்புக்காக இருந்தால் ஃபுல்லாக பிரிண்ட் ஆனால் ஃபஸ்ட் பேஜி அண்ட் செக்லீஃபாக இருந்தால் அதில் உங்கள் பேர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கணும். அதில் வந்து கேன்சல்டு போட்டு நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் அமௌண்ட்டு கிளைம் பண்ணுறதுக்கான ஃபுல் வீடியோ வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன் அண்டு சேனல்லையும் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் வந்து நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது பென்ஷன் அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த பென்ஷன் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியுமா, கிளைம் பண்ணால் வருமா அப்படின்றது நிறைய பேருக்கான டவுட்டு. அது என்னன்னா, இப்போதைக்கு நிறைய பேருக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணாலுமே சில பேருக்கு தராங்க, சில பேர் தரமாட்டுறாங்க. அதாவது மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பென்ஷன் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணும்போது கொடுத்துட்றாங்க. பிஎஃப் கிளைம் பண்ணுறதுக்கு 19 ஃபார்மும் பென்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு 10Cயும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் அமௌண்ட் எடுக்கும்போது நீங்கள் எப்போவுமே வந்து ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணுறீங்கன்னா அந்த 19 ஃபார்மையும் ஃபில் பண்ணுங்க அண்ட் 10Cயும் ஃபில் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய சர்வீஸும் உங்களுடைய எவ்வளவு இருக்குன்றதோ உங்களுடைய ஏஜ் கேட்டகரிலாம் பார்த்து தான் வந்து அந்த பென்ஷன் அமௌண்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பென்ஷன் அமௌண்ட் சப்போஸ் ரிலீஸ் பண்ணலை, ப்ரீவியஸ் கன்சர்னில் இருக்கிறது, இதுக்கு முன்னாடி எல்லா கம்பெனியில் இருக்கிற பென்ஷன் அப்படியே உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற கம்பெனியுடைய பென்ஷனாக வந்து உங்களுக்கு வராது. அதையும் வந்து பெண்டிங்கில் வச்சுருவாங்க. அதை வந்து எப்போ கொடுப்பாங்கன்னா 58 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து நீங்கள் ஸ்கீம் சர்டிஃபிகேட் போல் அப்ளை பண்ணி மந்த்லி பென்ஷனாக கன்வெர்ட் பண்ணி அதை வாங்குற போல இருக்கும். அது வந்து 58 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து அதை போயிட்டு நீங்கள் பண்ணுற போல இருக்கும். ஆனால் இருந்தாலுமே நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு அந்த நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கான அந்த 19 ஃபார்மும் 10C ஃபார்மும் நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். 100% வந்து வரலனாலும் சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வந்துச்சுன்னா அது உங்களுடைய லக்கு தான். ஆனால் 100% வந்து உங்களுடைய பிஎஃப் பணம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அதாவது எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர், இது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பென்ஷன் அமௌண்ட் வரலாம், வராமல் போனாலும் அது எங்கேயும் போகாது, இன்ட்ரெஸ்ட்டோட உங்களோட பென்ஷனில் தான் இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க, அட்வான்ஸ் கிளைம் பண்ணிட்டீங்க, இல்லைனா ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிங்க. அது எப்போ அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு கேட்குறீங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு எப்போ வரும் அப்படின்னா, அட்வான்ஸாக நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தீங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கண்டிப்பாக 3 டேஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். அதுவே வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலை, ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 15 டேஸ்லேருந்து 20 டேஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருது. அதாவது ஒர்க்கிங் டேஸ் 15 டேஸ்லேருந்து 20 டேஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அட்வான்ஸ் 3 டேஸ்லையும் ஃபுல் அமௌண்ட் பண்ணுறதா இருந்தால் 15 டேஸ்லேயும் வந்து கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் 2 வீடியோவில் சில டவுட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 1, பார்ட் 2 ரெண்டுத்தையுமே வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான டவுட்ஸ் நிறைய கிளியர் ஆகிருக்கும். அதுக்கு நான் A to Z கவர் ஆகிற போல தான் வீடியோ இருக்குது உங்களுக்கு. ஸோ பார்ட் 1, பார்ட் 2 முடிஞ்சிருக்கு. பார்ட் 3க்கான வீடியோ நெக்ஸ்ட் நான் போடுவேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ் ஆகலாம், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 3ல் வந்து நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.